இன்று அக்கரைப்பற்று மாநகர சபை அமர்விலே அக்கரைப்பற்று மாநகர சபைக்கான பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட முறை சட்டத்திற்கு முரணானது என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்று சபையிலே தெரிவித்திருந்தோம். ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கு இலங்கையினுடைய மாநகர சபை சட்டம் சில விதிமுறைகளை சொல்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சபையில் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் 7 நாட்களுக்கு முன்னர் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அது தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். அதனுடைய பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாது மக்களுக்கு அது பார்வைக்காக விடப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் கெசட்லே பப்ளிஷ் பண்ணிக்கப்பட வேண்டும். இவைகள் முடித்ததன் பிறகுதான் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு விசேட கூட்டத்திலே இதை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த சட்டம் மாநகர சபையுடைய பிரிவு 211, 12, 13 என்பதை செய்கிறது. இன்று இலங்கையின் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் எந்த விதமான சட்டத்தின் அடிப்படைகளையும் பின்பற்றாமல், எந்த விதமான சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடப்பாடுகளை மீறி பிரிவில் 211 சொல்லப்பட்ட எந்த விடயங்களையுமே பின்பற்றாமல் இன்று சபையிலே அவர் தன்னுடைய பட்ஜெட்டினை சமர்ப்பித்திருந்தார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். சபையை அதிலே விட்டு நாங்கள் வெளிநடப்பும் செய்திருக்கின்றோம். ஏனெனில் இது முற்றுமுழுமே சட்டத்தின் அடிப்படையை மீறி செயற்படுகின்ற அக்கரைப்பற்று மாநகர சபை மேயருடைய இந்த செயற்பாடு, இதற்கு எதிரான நாங்கள் அனைத்து மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.